லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கோயில் திருக்கல்யாணம், சப்பரம் ஊர்வலம், தீச்சட்டி எடுத்தல் மற்றும் தீ மிதித்தல், சொக்கப்பானை கொளுத்துதல், வான வேடிக்கை இதெல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து அம்மனார் உட்பட்டு செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங். என்னையா சத்தமே கேட்க மாட்டேங்குது? அப்படியா? அரும்பா ஐயா, யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? சத்தமே வர மாட்டேங்குது. மைக் ஆன் பண்ணலையா? சரியா பண்ணுங்க. மைக்கை ஆன் பண்ணாத காரணத்தினால் இப்பொழுது மைக்கை ஆன் பண்ணி உரையாற்றுகிறேன். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியில் இளம்புரை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கணபதியை கும்பிடாம ஆரம்பிக்கவே கூடாது. கணபதிக்கு நம்ம அட்டெண்டன்ஸ போட்டாச்சு. அன்பார்ந்த பொதுமக்களே, மஜிலி குப்பத்தின் சார்பாக நடுக்குப்பம் கைகான் குப்பத்தை சேர்ந்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் திருவிழா கமிட்டி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் என்ன, 3 குப்பமும் ஒன்னா சேர்ந்து 12 வருஷமா நடக்காம இருந்த இந்த திருவிழாவை ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலன்னு ஆரம்பிக்க வேண்டியதானே? 12 வருடத்துக்கு முன்னாடி நடைபெறாமல் இருந்த இந்த திருவிழா மறுபடியும் எப்படா நடக்குன்னு நாமெல்லாம் காத்து கொண்டிருந்தோம். அதை நடத்தி காட்டுற சத்யாவுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை நம்ம திருவிழா கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் 200 ஓட்டுகள் செல்லாதவை. அடுத்த கட்டமாக வேட்பாளர் பிரபு மற்றும் கஜேந்திரனின் முன்னணி நிலவரங்கள். முதலில் சட்டி சின்னத்தில் நின்ற கஜேந்திரனின் வாக்கு எண்ணிக்கை 50 தலைவரை ஜெயிக்க போறோம். மன்னிக்க வேண்டும். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரம். அதை சொல்றதுல ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? மஜிலி குப்பம் ரொம்ப பதட்டமான தொகுதிங்கிறதால முன்னணி நிலவரம் சொன்னா கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மொத்தமாவே ரிசல்ட் சொல்லிடலான்னு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணிருக்கு. தலைவரை நாம தான் தலைவரை ஜெயிக்க போறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா சத்யா. வணக்கம். வணக்கம். எல்லாம் ரெடியா இருக்கு. பிரபு தம்பி ஜெயிச்சு வந்த உடனே அம்மனுக்கு கொடிக்கம்பை ஏத்தி பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிமா? சமயம் அது கூட இந்தாங்க. வாங்க. வாங்க. ஏற்பாடெல்லாம் செம ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல
நேரத்துல அண்ணனோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும்ல. அதுக்கு தான் சௌமியா பசங்களும் அமுல் பேபியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக கொடியேற்றி ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக நம்ம தொகுதியோட வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிரபு அவர்கள் வெற்றி வாகை சூடியதும் நம்ம சத்யாவுடன் வந்து இங்கு கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதனை மகிழ்ச்சியுடன் நான் ஊர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபு ஜெயிச்சிட்டா சத்யா ஆட்டம் தாங்காது. சித்தி கண்டிப்பா கஜேந்திரன் தான் ஜெயிப்பான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஏய் நீ சாமியை கும்பிடு, இங்க என்ன வேலை? அமுல் பேபி நீ ஜெயிச்சு திருவிழா முடிஞ்சு அந்த கஜேந்திரனையும் ரோஹனையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லுவேன். கடவுளே, அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி அண்ணன் ஜெயிச்சு வந்துட்டா நான் உனக்கு பால் குடம் எடுத்து தீச்சட்டி எடுத்து வந்து தீ மிதிக்கிறேன். அம்மா தாயே, இந்த திருவிழா எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். பிரபு பண்றாமா? கொடுங்க மாமா. ஹலோ அமுல் பேபி, ஜெயிச்சிட்டியா? இல்ல ரோடி பேபி, இனிமே தான் சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப நீ லைன்லயே இரு. சரி. தேர்தலில் சட்டி சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் கஜேந்திரன். $2,47,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் 2,47,000 அவரை எதிர்த்து நின்ற பிரபுவிடம் தோல்வியை தழுவினார். ரோடி பேபி, ஹலோ அமுல் பேபி, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள். ஹலோ அமுல் பேபி. சொல்லு ரோடி பேபி. சீக்கிரம் வா அமுல் பேபி. வந்துறேன். இந்த தேர்தலில் சட்டி சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் கஜேந்திரன் ஒரு ஓட்டு கூட வாங்கவில்லை. எப்படி ஒரு ஓட்டு கூட விழாம போச்சு? இதுவரை இந்திய தேர்தல் வரலாற்றில் யாரும் செய்திராத, இனிமேலும் யாரும் செய்ய முடியாத ஒரு மகத்தான சாதனையை அவர் செய்துள்ளார். கேட்டுக்கொண்டிருப்பது 99.2 FM. எலெக்ஷன்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்ன நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சத்யா அவர்களுடைய ஹஸ்பண்ட் பிரபு தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல நம்பர் 1 எம்எல்ஏவா வெற்றி பெற்றிருக்காரு. நாங்க ஓட்டு போட்ட பிரபு தான் ஜெயிச்சிருக்காரு. உங்களை ஓட்டு போட வச்சதே நான் தாண்டா. தலைவரே, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு தலைவரே. ஆமா, அருவாள்ல ஓட்டு போட்டா அருவாள்ல தான் விழும். ஹேக்கர் ஜானியே சத்யாவோட ஆளுதான்டா. தலைவரே, எனக்கு ஒரு
டவுட் சந்தேகம். அருவா சின்னத்துல குத்துனா சட்டி சின்னத்துல விடும் சொல்லிட்டு நீங்க அருவாலே குத்துட்டீங்க. நம்ம தொகுதியோட வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிரபு அவர்கள் வெற்றி வாகை சூடி நம்ம சத்யாவுடன் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார். அண்ணி கற்பூரம் ஏத்துங்க. வாங்க நீ சேர்ந்து நில்லுங்க. வாங்க மஜிலிக்கு போய் எம்எல்ஏ. பேசாம
ஐயோ என்ன இது யாரோ சாவற மாதிரி வருது அந்த போலீஸ் யாரு மகமாயி நான் கண்ட அது பலிக்குமே நான் எப்படி அதை தடுக்கிறது அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலையே இப்போ நான் எப்படி போய் காப்பாத்துவேன் அம்மா தாயே நீதான் வழி காட்டணும் தோத்து போயிட்டான் 1000 கோடி என் கையை விட்டு போயிடுச்சு என்ன சார் இப்படி ஆயிடுச்சு எப்படி ஒரு ஓட்டு கூட விழாம போச்சு யோ எல்லாம் நீ கூட்டிட்டு வந்திய ஹேக்கர் ஜானி அவனால வந்தது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவனும் சத்யாவோட ஆளா ஏய் சத்யா என்ன தோக்கடிச்சிட்டு திருவிழால நீ சந்தோஷமா இருக்கியா விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் வாழ்க்கையில இதுதான் கடைசி நாளா இருக்கணும் நீ மட்டும் இல்ல உன் குடும்பம் புருஷன் யாருமே உயிரோட இருக்க கூடாது ஒவ்வொருத்தரா செத்து அவங்க சாகிறத பார்த்து நீ துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும் கவலைப்படாதீங்க சார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுமே அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த சத்யாவுக்கு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு பலமுறை சொன்னாலும் இன்னொரு முறை உங்களுக்காக சொல்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய சீஃப் கெஸ்ட் எம்எல்ஏ பிரபு அண்ணனே வந்தாச்சு இன்னும் வர வேண்டிய ஆள்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் நம்ம மஜிலுக்குப்போம் திருவிழா நடக்கிற கொடியேற்ற திடலுக்கு அனைவரும் வந்து சேருங்க அப்புறம் என்னப்பா கொடி கம்பத்தை நட்டலாமா அதெல்லாம் முடியாது சத்யா வந்தாதான் கொடி கம்பம் நடணும் என்னது சத்யா வரணுமா ஏன் எங்க நடுக்கு பாலுகள்லாம் இல்லையா எங்க வீட்டு ஆள் ரெடியா இருக்குப்பா இந்த திருவிழா நடத்த சத்யா எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா அது வந்து கொடியேத்துறதுதான் கரெக்ட் நிப்பாட்டுங்கப்பா ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா 12 வருஷம் கழிச்சு இப்பதான் திருவிழா நடக்க போகுது பழையபடி சண்டையை போட்டு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்கப்பா பூசாரி கோயில்ல நடுக்குப்பத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா எங்க மஜ்ஜில் குப்பத்துக்கு உரிமை இல்லையா இப்படி 2 பேரும் பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தா என்னையா பண்றது சரிங்க பிரச்சனை நாங்க பண்ணலங்க கொடியேத்துறதுக்கு யார் தகுதியானவங்கன்னு போட்டி வச்சுக்க வேண்டியதுதான் என்னப்பா போட்டி வச்சுக்கலாமா என்னது போட்டியா ஆமாங்க காலங்காலமா குப்பத்தில் நடக்கிற மாதிரி பாக்ஸிங் வைப்போம் மஜ்ஜலி குப்பத்துல இருந்து உங்க சத்யாவை இறக்குங்க எங்க குப்பத்துல இருந்து நாங்க ஒரு ஆளா இருக்கிறோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே கொடி ஏத்துட்டோம் யோ நீங்க யாரை கூட்டு வந்தாலும் எங்க சத்யா தான் ஜெயிக்கும் ஆமா சரி சண்டை போட்டுக்காதீங்க உங்க இஷ்டம் போல போட்டி வச்சுக்கலாம் எல்லாரும் வாங்கயா வாங்க இப்பொழுது கொடியேற்றம் விழா நடைபெற உள்ளது சொல்லுங்க ஐயா எல்லாரும் ரெடியா இருக்கோம் ஐயா கிளம்பிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் நல்லதுங்க ஐயா சரி சரி டிரைவர் வண்டி எடுப்பா சரிங்க இப்பொழுது பாக்ஸிங் போட்டி நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் பாக்ஸிங் நடைபெறும் இடத்துக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது
ரவுடி பேபி. ஆண்டவனே, இந்த சண்டை பெருசாகணும், திருவிழா நிக்கணும். அப்பதான் இவன் மூஞ்சில கரிய பூச முடியும். ரவுடி பேபி, வேணாம் ரவுடி பேபி. திருவிழா நேரத்துல உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அதுக்கு இல்லாமல் பேபி, இவன் நம்ம குப்பத்தோட மரியாதையை சீண்டிட்டான். யார் இவ? எந்த ஊர்க்காரி? நம்ம கோயில் ஒரு மேல பங்கு கேக்குறா? வச்ச கையை முறுக்காம விட மாட்டேன். ஏய், என்கிட்ட மோதி இது வரைக்கும் யாரும் உயிரோட தப்பிச்சதே இல்ல. இன்னைக்கு ஒண்ணு ஜெயிச்சு இந்த கோவில் கொடி கம்பத்தை நட்டு நான் தான் இந்த ஏரியா தௌலத்துன்னு காட்டுறேன். சத்யா, அவ ரொம்ப பேசுறா. அவ வாயிலேயே நல்லா குத்து. அண்ணி வேண்டாம் அண்ணி. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா வேணாம் ரவுடி பேபி.